இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வேதாகம் அடிப்படையில் இல்லை என்று சொல்ல வேண்டிய 9 சந்தர்ப்பங்கள். 9 டைம்ஸ் டு சே நோ பிப்ளிக்கலி. நம்ம வாழ்க்கையில சரியான முடிவுகள் நம்ம எடுக்கணும்னாக்கா, சில சந்தர்ப்பங்கள்ல முடியாது, நோன்ட்டு நம்ம சொல்லணுங்க. எல்லா சந்தர்ப்பங்களையும் எஸ்ன்ட்டு நம்ம முடிவு எடுக்க முடியாது. அப்பதான் நம்ம ஞானியாக முடியும், ஆவிக்குரிய வளர்ச்சியும் அடைய முடியும். நம்ம வாழ்க்கையில காம்ப்ரமைஸ்ன்றது இருக்கவே கூடாது இல்லைங்களா? ஸோ நோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முதலாவது எதுக்கு நோ சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எந்தெந்த விஷயங்கள் நம்மள பாவத்துக்கு கொண்டு போகுமோ, அந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பா நம்ம நோ சொல்லணும். ஏராளமான டெம்டேஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில சாத்தான் மூலியமா வரும். நம்ம மாம்சீக இச்சையின் மூலியமா வரும். நம்ம என்ன சொல்லணுங்க? நோன்னு சொல்லணும். இல்லைங்களா? பாவமாக எதெல்லாம் தோன்றுதோ, அதெல்லாம் நீங்க செய்யாதீங்கன்றாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். பாவத்த செய்யாதீங்கன்னு டைரக்ட்டா சொல்லல. அவரு என்ன சொல்றாருனாக்கா, பாவம்ன்ட்டு எதெல்லாம் தோன்றுதோ, இல்லைங்களா? எதெல்லாம் ஈவல்ன்ட்டு இருக்குதோ, அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. தேவன் அந்த ஞானத்த நம்மளுக்கு குடுக்குறாருங்க. சாத்தானோட தந்திரத்த கூட நம்மளுக்கு சொல்லிக் குடுக்குறாரு. முக்கியமா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்த நம்ம பார்க்கும்போது, 1 கொரிந்தியன் சாப்டர் 10:13ல மனுஷனுக்கு நேருகின்ற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கிக் கொள்வதற்கான சோதனையும் கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பாத்தீங்களா? ஒரு வழியை காட்டுவார். ஒரு டெம்டேஷன் வரும்போது வசனத்தின் மூலியமா தேவன் நம்மளுக்கு உணர்த்துவாரு. இது தப்பு, இந்த இடத்த விட்டு போ. இது தவறு. நீ இந்த டிசிஷன் எடுத்தீனாக்கா உன்னோட வாழ்க்கை கெட்டு போயிடும், அழிஞ்சு போயிடுவ அப்படின்ட்டு தேவன் நம்மளுக்கு உணர்த்திட்டே இருப்பாரு. நம்ம சரியான டிசிஷன் எடுக்கணும். அந்த வழியை தேவன் காமிச்சிட்டே இருப்பாரு. நம்ம அந்த வழியை சூஸ் பண்ணணும். அவர் ஃபோர்ஸ் பண்ணி நம்மளோட டிசிஷன் எடுக்க வைக்க மாட்டாரு. வழியை மட்டும் தான் தேவன் காட்டுவாருங்க சகோதர சகோதரி. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னாக்கா, டெம்டேஷன் எப்போதுமே ப்ராமிசஸோட வரணும். என்ன மாதிரி ப்ராமிசஸ்னாக்கா, நீ இதை பண்ணன்னு வச்சுக்கேன், நல்ல சந்தோஷம் வரும், நல்ல லைஃபை என்ஜாய் பண்ணலாம், மற்றவங்க போல நீயே வெற்றிகரமா இருக்கலாம், ஏன் நீ இதை பண்ணக்கூடாது, இது பண்றதுனால அப்படி என்ன கெட்டு போகுது லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தவறான ப்ராமிசஸ் நம்ம மைண்ட்ல வரவங்க. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்னங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம வேதத்தின் அடிப்படையில வாழணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி டெம்டேஷன்ஸ் அதிகமா வரும். எல்லா டெம்டேஷன்லயும் தேவன் என்ன பண்ணுவாருனாக்கா, ஒரு ரூட் காட்டுவாருங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு. இல்லைங்களா? சோ நம்ம அதை தேர்ந்தெடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைங்களா? இந்த கீழ்ப்படிதல் நம்ம டிலே பண்ணோம்னு வச்சுங்களேன், ரொம்ப ரொம்ப டிலே பண்ணா அதுவும் கீழ்ப்படியாமை தான். எப்பவுமே கீழ்ப்படியுதல் இம்மிடியேட்டா இருக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு கீழ்ப்படிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ஏத்த சமயத்துல நம்ம கீழ்ப்படிஞ்சுக்கலாம். இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணின்னு போலாம்னு நினைச்சா அதுவும் கீழ்ப்படியாமை தான். நோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எது சரி எது தவறு அப்படின்ட்டு ஜனங்களுக்கு தெரியலங்க. எல்லாருமே எப்படின்னாக்கா, எது பொல்லாப்பு பொய்ன்றது தப்பான்னு கேட்டாக்கா, நிறைய பேர் இந்த உலகத்துல பொய் சொல்லாம இருக்க முடியாது, சில இடங்கள்ல பொய் பேசிதான் ஆகணும், பொய் பேசாம சர்வைவ் பண்ண முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ணாம சர்வைவ் பண்ண முடியாது, உலகத்துக்கு ஏற்றபடி இல்லைனாக்கா நம்மளால ஃபிட்டா இருக்க முடியாது, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான் இந்த உலகத்துல இருக்க முடியும், நார்மலா இருந்தா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏராளமான விஷயங்களை ஸ்கூல்ல இருந்தே போதிக்கிறாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சோதனையை ஜெயிக்கணும்னாக்கா நோன்னு சொல்லாம முடியாதுங்க சகோதர சகோதரி. ரெக்காபியர் அப்படின்ட்டு ஒரு ஜனதார் இருந்தாருங்க. இவங்களை கூட்டுட்டு எரேமியா என்ன பண்றாருனாக்கா, வைனை அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. அவங்க குடிக்கல. இவங்க இஸ்ரேல் ஜனம் கிடையாதுங்க. இல்லைங்களா? அவங்களுடைய மூதாதையர் ஜோனதாப்ன்றவர் அவங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார், நீங்க வைன் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நிறைய காலங்கள் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அப்போ தேவன் அவங்கள சொல்றாருங்க, அவங்க மூதாதையர் சொன்னதே அவங்க ஃபாலோ பண்றாங்கனாக்கா, தேவனாகிய கர்த்தர் நான் உங்களுக்கு சொன்னதை நீங்க ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பு தராருங்க. இந்த அளவுக்கு உறுதியா நம்ம செல்ஃப் கண்ட்ரோல்டா இருக்கணும். இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம நோ சொன்னோம்னு வச்சுங்களேன் டெம்டேஷனுக்கு, அதன் மூலமா என்ன வருது தெரியுங்களா? தேவனுடைய பிளெஸிங் நம்ம வாழ்க்கையில வரும். எஸ் டு பிளெஸிங், நோ டு டெம்டேஷன் இஸ் எஸ் டு பிளெஸிங். இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். சின்ன பசங்க கூட நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் இல்லைங்களா? நோ டு டெம்டேஷன் இஸ் a blessing from God. ஸோ இது நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எப்போ நோ சொல்லணும் அப்படின்னாக்கா, எதெல்லாம் சத்தியத்துக்கு விரோதமா செயல்பட வைக்குதோ, காம்ப்ரமைஸ் பண்ண வைக்குதோ, சமரசம் பண்ண வைக்குதோ, உலகத்துக்கு ஏற்றபடி வாழ வைக்குதோ, அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்?
நோன்ட்டு சொல்லணும். ஏன்னா இப்ப படிக்கிறோம் நம்ம இல்லைங்களா? ஸ்டடீஸ் நமக்கு என்ன சொல்லுதுனாக்கா, மனிதன் குரங்குல இருந்து வந்தான். டார்வினோட அந்த தியரி இருக்குது இல்லைங்களா? அத சொல்லி சின்ன பசங்க இத படிச்சு படிச்சு என்ன ஆயிடுறாங்கனாக்கா, ஒரு காலகட்டத்துல தேவன் இல்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. நம்போ அப்போ எத முடிவு எடுக்கணும் அப்படின்னாக்கா, வேதம் தான் கரெக்ட்டு. பசங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கணும். இல்லைங்களா? நீ படி ஓகே. எதெல்லாம் வந்து வேதத்துக்கு விரோதமா வந்து ஸ்கூல்ல சொல்லிக் குடுக்குறாங்களோ, அதெல்லாம் நீ ஏத்துக்கணும்ன்ட்டு அவசியம் இல்ல. தேவனுக்கு தான் நம்ம வந்து கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 5:29 அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. பாத்தீங்களா? நாங்க வந்து மனுஷருக்கு கீழ்ப்படிய மாட்டோம். தேவனுக்கு தான் கீழ்ப்படிவோம். அவங்கள கூப்பிட்டு அடிக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்த வந்து நீங்க பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேதுருவும் மற்றவங்களும் சொல்றாங்க தைரியமா, நாங்க வந்து தேவனுக்கு மட்டும் தான் கீழ்ப்படிவோம். இப்ப கூட நம்ம ஆபீஸ்ல வேலை செய்றோம் இல்லைங்களா? கார்ப்பரேட்ல வேலை செஞ்சா காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு நெறைய சூழ்நிலைகள் நம்ம வரோங்க. சோசியல் ட்ரிங்கிங்கு, பார்ட்டி கல்ச்சரு இல்லைங்களா? லிவிங் ரிலேஷன்ஷிப் இங்க இப்போ யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இதாயிட்டு வராங்க. இல்லைங்களா? கல்யாணம்ன்ற இந்த விஷயத்த வந்து வேல்யூவா குடுக்காம, ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சிருந்தா ஒண்ணா இருக்கலாமே, இது என்ன தவறு அப்படின்ட்டு ரொம்ப ட்ரெண்டியா ஆயிட்டு வராருங்க. இதெல்லாம் அருவருப்பான விஷயம் சகோதர சகோதரி. இல்லைங்களா? மத்தேயு 10:28ல இயேசு என்ன சொல்றாரு? எச்சரிப்பு தராருங்க. மேத்யூ சாப்டர் 10:28ல ஆத்துமாவை கொல்ல வல்லவராய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்வதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். பாத்தீங்களா? சரீரத்துல மாத்திரம் தான் அவங்களால கொல்ல முடியும். அவங்களுக்கு நீ ஏன் பயப்படுற? தேவனுக்கு பயப்படணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு சொல்றாருங்க. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, தேவனுடைய கற்பனைகள் தான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ. மனுஷனுடைய ஒப்பீனியனை எடுத்து தூரமா வைக்கணும். இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கணும். ஒருத்தருக்கு வந்து இந்த விஷயம் சரின்னுவாங்க. சில பேர் எப்படின்னாக்கா, ராடிக்கல் திங்கிங்ல போயிறாங்க. நல்ல கிறிஸ்டியனா இருப்பாங்க. ஆனாலும் அவங்கள வந்து ஒரு பெரியாரிஸ்ட்டா வந்து அவங்க அடையாளப்படுத்திக்குவாங்க. இல்லைங்களா? ஒரு கம்யூனிஸ்ட்டா அடையாளப்படுத்திக்குவாங்க. அந்த மாரி நம்ம இருக்கக்கூடாதுங்க. இல்லைங்களா? சோ அவங்க கிட்ட நல்ல விஷயங்கள் இருந்தா, வேதத்தின் அடிப்படையில இருந்தா ஏற்றுக்கொள்ளலாம். அதுவே வந்து பைபிளுக்கு அகைன்ஸ்டா இருந்தா, அத நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்க? எப்படி இருக்க முடியும்? பேலன்ஸ் பண்ண முடியாதுங்க. இல்லைங்களா? நல்ல விஷயத்த யார்கிட்ட வேணா கத்துக்கலாம். ஆனா, அது வந்து வேதத்தின் அடிப்படையில இருக்கணும். வேதத்துக்கு புறம்பா இருக்கிற கருத்துக்கள ஒருத்தர் சொல்லும்போது, அவங்கள வந்து நம்ம ஐடலா வச்சுக்க முடியாதுங்க. லைக்வைஸ் செலிபிரிட்டீஸ் கூட. செலிபிரிட்டீஸ் வந்து ஒரு ஐடியலா நம்ம வச்சுக்க முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட பெர்சனல் லைஃப் வந்து தேவனுக்கு விரோதமா இருக்கும். அருவருப்பான ஒரு லைஃப் ஸ்டைல வந்து லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இல்லீங்களா? காம்ப்ரமைஸ் சின்ன சின்ன விஷயத்துல வந்து ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப சின்ன மைன்யூட்டான விஷயத்துல வந்து சமரசம் பண்றது ஆரம்பிக்கும். அது பெருசா வந்து லீட் பண்ணும். இல்லைங்களா? சத்தியத்துக்காக நிற்பது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தனியா நின்னா கூட பரவால்ல. நமக்காக தேவன் இருக்கிறார். உலகமே எதிர்த்து நின்னாலும், நம்ம சத்தியத்தின் சார்பாக தான் பேச வேணும். தேவன் யாருக்கு வந்து கனமகிமை குடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரஷர்ல யார் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். இப்போ நோவாவ எடுத்துக்கலாங்க. ஒரே ஒரு குடும்பம். என்டையர் உலகம் வந்து தேவனுக்கு விரோதமா இருக்கிறாங்க. ஆனா, நோவாவோட குடும்பத்தார் என்ன தேர்ந்தெடுத்தாங்க? தேவனுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி இருக்கணும். இல்லைங்களா? நித்திய மனமகிழ்ச்சி, நித்திய கனமகிமை எல்லாமே எப்போ நமக்கு வரும்னாக்கா, இந்த டெம்பரரியான இந்த அக்செப்டன்ஸ் வந்து விட்டோம்னா நெறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னாக்கா, நம்ம ஒரு இடத்துக்கு போனா ஜனங்க நம்மள மதிக்கணும், மரியாதை குடுக்கணும். அதனால அவங்களுக்கு ஏற்றபடி நம்ம இருக்கலாம்னு நெனச்சோம்னு வச்சுக்கங்களேன், அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. மனுஷனையும் திருப்திப்படுத்த முடியாது, தேவனையும் திருப்திப்படுத்த முடியாது ஒரே சமயத்துல. பேலன்ஸ் பண்ணணுங்க. தேவன மட்டும் தான் நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிகாயா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தாருங்க. யாரோட காலகட்டத்திலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆகாப் ராஜா. ஆகாப் ராஜா தேவனுக்கு விரோதமா இருந்த ஒரு ராஜா. சரிங்களா? அப்போ அவர் என்ன பண்றாருனாக்கா, ஒரு போறதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள கூப்பிட்டு அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்கிறாரு. இந்த வார்க்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா தீர்க்கதரிசிகளும் கிட்டத்தட்ட 400 பேர் என்கரேஜ் பண்றாருங்க ஆகாப் ராஜாக்கு. இந்த போருக்கு நீங்க போங்க ஜெயிச்சுடுவீங்க அப்படின்ட்டு. மிகாயா மாத்திரம் என்ன தெரியுமா சொல்றாரு? இல்ல நீ போனீனாக்கா ஜெயிக்க மாட்ட அப்படின்ட்டு. அவங்க பேச்ச யாருமே கேட்கலங்க சகோதர சகோதரி. இல்லீங்களா? 400 பேரு ஒரு மனுஷன் பாத்தீங்களா? ஆனா அவரு சத்தியத்துக்கு பிரகாரமா தான் நின்னாருங்க. சோ எப்போதுமே வந்து தேவனுடைய அப்ரூவல்க்கு வந்து தான் நம்ம வந்து ஏகணுமே தவிர, பீப்பிள் வந்து நம்மள அப்ளாஸ் பண்றாங்களா, அப்ரிஷியேட் பண்றாங்களா, அது பக்கம் நிக்க கூடாதுங்க. இல்லீங்களா? அந்த மிகாயா பேசும்போது எவ்வளோ அவருக்கு பயம் இருந்திருக்கும். ஏன்னா, இவரு மட்டும் தான் வந்து வேற மாதிரி பேசுறாரு. இந்த ராஜா கோவம் தான் அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா, தேவனுடைய சத்தியத்த மட்டும் தான் நான் பேசுவேன். வேற ஒண்ணும் நான் பேச மாட்டேன். தேவனுடைய தீர்க்கதரிசி அப்படித்தாங்க இருக்கணுங்க. பாதி சத்தியம் பேசிட்டு,
பாதி ஜனங்க காதுகளுக்கு இஷ்டமான விஷயத்த வந்து பேசுறது, அவங்க மனச வந்து குளிர வைக்கணும்னு நினைக்கிறது, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி இருந்தாக்கா தேவனுக்கு நம்ம மேல கோவம் வந்துருங்க இல்லைங்களா? தேவனுடைய ஊழியக்காரங்க சத்தியத்துக்கு எப்போதுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்க. 3வது விஷயம் எதுக்கு வந்து நோ சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்ம இதயத்துல இருந்து சமாதானத்தை எடுத்துக்கொள்கின்ற விஷயத்துக்கு நோ சொல்லணும். இல்லைங்களா? கொலோசியர் 3:15 கொலோசியன்ஸ் சாப்டர் 3:15ல கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இதயங்களில் ஆளுகை செய்ய கடவுது. அதற்காகவே ஒரே உடலினாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாத்தீங்களா? கிறிஸ்துவின் சமாதானத்தான் ஆளுகை செய்யணும். உலக சமாதானம் ஆளுகை செய்யக்கூடாது. உலக சமாதானத்தை வந்து நம்ம ஏங்கிக் கொண்டு இருந்தா கிறிஸ்துவின்குள்ள சமாதானமா இருக்க முடியாது. ஏசாயா 26:3ல ஐசையா சாப்டர் 26:3ல உண்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். யாருக்கு பூரண சமாதானம்? யார் வந்து கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பூரண சமாதானம் இல்லைங்களா? இந்த உலக சமாதானம் நம்மளுக்கு கிடைக்குங்க, இல்லைன்ட்டு இல்ல. ஆனா அது வந்து ரொம்ப ரொம்ப டெம்பரரி இல்லைங்களா? கொஞ்ச காலம் அவ்வளவுதான். நித்தியமான சமாதானம் தேவனிடத்துல மட்டும்தான் இருக்குதுங்க இல்லைங்களா? தேவனுடைய சமாதானம் எப்போ நம்ம லைஃப்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு ஏற்ற டிசிஷன்ஸ் நம்ம வந்து எடுக்கணுங்க. வேதத்தின் அடிப்படையில வந்து நம்ம எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு பர்ட்டிகுலர் டைம்க்கு இதை டிசிஷன் எடுத்தா நான் கம்ஃபர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தே தேவனுக்கு விரோதமான வேதத்துக்கு புறம்பான ஒரு முடிவுகளை எடுத்துட்டு அதோட பின்விளைவுகளை லைஃப் லாங் வந்து அனுபவிப்பாங்க. சமாதானமே இருக்காதுங்க. ஆன்சைட்டி ஜாஸ்தி வந்துருங்க இல்லைங்களா? நாளைய தினம் குறித்து கவலை. ஏன்னாக்கா மத்தவங்க லைஃப்பை பார்த்து கம்பேர் பண்றதுங்க. நம்ம ஏன் அப்படி இருக்கக்கூடாது? தேவனை விட்டு சமாதானம் நமக்கு இல்லைங்க. இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. தேவன் இல்லாம நம்ம லைஃப்ல சமாதானம் இல்ல. இந்த உலகத்துல கோடி கோடியா பணம் சம்பாதிக்கலாம். பெரிய பெரிய பேரு, புகழ் எல்லாமே சம்பாதிக்கலாம். தேவன் இல்லைன்னா நம்ம லைஃப் எம்ப்டியா தான் தெரியும். நிறைய பேருக்கு எல்லாமே இருக்குங்க. நைட்ல தூக்கம் வராது. 2 ஹவர் தூங்கினாலே ஜாஸ்தி இல்லைங்களா? இது ஒரு லைஃப்ங்களா? ஆனா தேவனுக்குள்ள இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து சமாதானம் வருங்க. உண்மையான சமாதானம் வரணும்னாக்கா நம்ம லைஃப்ல தேவன் இருக்கணும் இல்லைங்களா? நம்ம கிட்ட ஞானம் இருந்துச்சுனாக்கா சமாதானம் வரும். அந்த ஞானம் எங்கத்துல இருந்து வரணும்னாக்கா வேதத்தின் அடிப்படையில. வேதத்தின் அடிப்படையில நம்மளுக்கு ஞானம் கன்ஃபியூஷன்ல கொண்டு போய் நிச்சயமாக விடாதுங்க. தேவன் எப்போதுமே அவருடைய கேரக்டருக்கு விரோதமா நம்மள வந்து வழிநடத்த மாட்டாரு. வேதத்துக்கு விரோதமா வழிநடத்த மாட்டாருங்க. சமாதானம் எதன் மூலியமா வரும்னாக்கா ஜெபத்தின் மூலியமா வருமே தவிர பிரஷர் மூலியமா வராதுங்க. இல்லைங்களா? ஸோ எப்போதுமே வந்து பெரிய ப்ரெஷரை நம்ம மைண்ட்ல வச்சுக்க கூடாது. சமாதானம் வேணும்னாக்கா தேவனுக்குள்ளாக நம்ம வந்து இருக்கணுங்க. பருக் என்பவர் இருந்தாரு. அவருக்கு ஒரு காலகட்டத்துல மைண்ட்ல என்ன வந்துச்சுனாக்கா, அவர் வந்து பர்சனல் ஆம்பிஷன் வந்துச்சுங்க. இல்லைங்களா? ஏன் வந்து இந்த மாதிரி என் லைஃப்ல நடக்குதுன்னு. அப்போ தேவன் என்ன பண்றாருனாக்கா, ஒரு பெரிதான வாக்குத்தத்தத்தை அவருக்கு வந்து கொடுத்தாருங்க. ஏன்னா, ஒரு ராஜாக்கு விரோதமா செயல் செய்ய முடியாதுங்க அந்த காலகட்டத்துல. ஏன்னா ராஜா தான் மெயின் அத்தாரிட்டி அந்த ஊர்ல. அவர் நினைச்சா ஒரே நிமிஷத்துல சாகடிச்சு போட்டுடலாம். இவரோட வேலை என்னன்னாக்கா எரேமியா சொல்கின்ற வார்த்தையை எழுதி அதை வந்து ராஜா கிட்ட வந்து கொண்டு போய் படிக்கணும். இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கான வேலையை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தேவன் அவருக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? நான் உனக்கு ஒரு ஃபியூச்சர் வச்சிருக்கிறேன். நீ பயப்படாத. இதுலதான் உனக்கு சமாதானம்ட்டு. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம வந்து சேஸ் பண்ணக்கூடாதுங்க. என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம வந்து சேஸ் பண்ணி அதன் மூலியமா நம்மளுக்கு பலன் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்துல நமக்கு வந்து நல்ல கம்ஃபர்ட் கிடைக்கலாங்க இல்லைங்களா? பெரிய பெரிய வாய்ப்புகள், பணம், பேரு, புகழ் எல்லாமே நம்மளுக்கு அந்த வாய்ப்புகள் மூலியமா கிடைக்கலாம். ஆனா தேவனுக்குள்ள இருக்கின்ற அந்த சமாதானம் போயிடுதுன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை நம்ம தேடவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர் என்னன்னாக்கா வெளியூருக்கு போலாம், ஃபாரின் போலாம், இந்த மைண்ட்ல இருப்பாங்க இல்லைங்களா? அங்க போனாக்கா நம்மளுக்கு வசனம் சொல்லி கொடுக்கறது யாரு? தேவனுடைய சமாதானம் நமக்குள்ள இருக்குமா? நம்ம வந்து ஆவிக்குரிய விஷயத்துல எந்த அளவுக்கு வளர்ச்சியா இருக்கிறோம்? அதுக்கு வந்து இது தடையா இருக்குமா? அப்படின்ட்டு யோசிக்கிறதே இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் ரொம்ப ரொம்ப நம்ம கருத்தா இருக்கணுங்க. 4வது விஷயம் எதுக்கு வந்து நம்ம நோ சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு வந்து பெரிதான இந்த அழைப்பு தேவன் கொடுத்திருக்கிறாருங்க. இந்த அழைப்புக்கு தடையா இருக்கின்ற எந்த விஷயமும் நம்ம லைஃப்ல வராதபடிக்கு நம்ம நோ சொல்லணும். இல்லைங்களா? உலகத்துல எவ்வளவு நல்லவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? மத்த மதத்துல கூட இந்துஸ்ல இருக்கிறாங்க, முஸ்லிம்ஸ்ல இருக்கிறாங்க, ஏத்திஸ்ட்ல கூட நல்ல குணங்க இருக்கிறவங்க இருக்கிறாருங்க. நம்மள விட. ஆனா தேவன் அவங்களுக்கெல்லாம் கொடுத்திராத அந்த அழைப்பு, பரம அழைப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலியமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதுக்கு நம்ம எவ்வளவு வேல்யூ கொடுக்கிறோம் இல்லைங்களா? சோ இந்த அழைப்பிலேயே நம்ம நடந்துட்டு இருக்கணுங்க. இடுக்கமான வாசல் வழியா நம்ம வந்து நடக்கணும்.
இதுக்கு தடையா இருக்கின்ற எந்த விஷயமையும் நம்ம வந்து லைஃப்ல அலோவ் பண்ணக்கூடாது. நெகமியா என்ன பண்றாருங்கோ, அந்த வால வந்து கட்டுறாருங்க இஸ்ரவேல்ல. இப்ப நெறைய பேர் வந்து தடை பண்ணி அத ஸ்டாப் பண்ணணும்னு பாக்குறாங்க. அப்ப அவரு என்ன சொல்றாருனாக்கா, "நான் பெரிதான ஒரு காரியத்த பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து வரமாட்டேன்." அவர கூப்ட்டு இந்த வேலைய வந்து ஸ்டாப் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஆனா இவரு வந்து ரொம்ப ரொம்ப மும்முரமா இருந்து அத கட்டி முடிக்கிற வரைக்கும் அவரு ஓய்வு எடுக்கல. நெகமியா 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நெகமியா சாப்டர் 6:3ல அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, "நான் பெரிய வேலையை செய்கின்றேன். நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் பாத்தீங்களா, நான் வரமாட்டேன். நோன்னு சொல்லி அனுப்புறாருங்க சகோதர சகோதரி. பவுல் என்ன சொல்றாருனாக்கா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்துல, ஆதலால் சாட்சிகள் மாபெரும் மேகம் போல் நம்மை சூழ்ந்திருக்கிறபடியால், நம்மை தடை செய்கின்ற எல்லாவற்றையும் எளிதாய் பற்றிக் கொண்டிருக்கின்ற பாவத்தையும் களைத்துவிட்டு பாத்தீங்களா? பாவம் எப்படின்னாக்கா, சுத்தி நம்மள நெருக்குதுங்க. ஈஸியா நம்ம வந்து அதுக்கு ஆளாயிடுவோம். ஆனா என்ன சொல்றாரு பவுலு, இவ்ளோ சாட்சிகள் இருக்கிறாங்க நம்மளுக்கு. அவங்கள போல நீங்க இருக்கணும். இந்த பாவத்துக்குள்ள நீங்க சிக்கிக் கொள்ளாதீங்க அப்படின்ட்டு. நெறைய விஷயங்கள் வந்து தேவன விட்டு நம்மள தூரம் கூட்டிட்டு போலாங்க. முக்கியமா டிஸ்ட்ராக்ஷன்ஸ். பைபிள் படிக்கலான்னு உட்கார்ந்தாக்கா, மொபைல் எடுத்து நோண்டணுன்ற எண்ணம் வரும். மார்னிங் பிரேயர் பண்ணணுன்ற அந்த தாட் வரும்போது, மொபைல் பார்க்கணுன்ற எண்ணம் வரலாம். இல்லைங்களா? ஈவினிங் வந்து கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் கேட்கலான்ற தாட் வந்தாக்கா, அந்த டைம்ல வந்து ஃபுட்பால் மேட்ச் பார்க்கலாம், கிரிக்கெட் பார்க்கலான்ற எண்ணம் வரலாம். இல்லைங்களா? இந்த மாரி நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல இருக்கும். இதெல்லாம் பாவ விஷயங்கள் தான். நம்ம இத அவாய்ட் பண்ணணும் சகோதர சகோதரி. அதுதான் சொல்றாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே என்னங்க நோ சொல்லணும். இல்லைங்களா? நெகேமியா சொன்னாரு இல்லைங்களா? "நோ நான் வரமாட்டேன்." அந்த மாரி ரொம்ப உறுதியா இருக்கணுங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷன் என்ன பண்ணும் தெரியுங்களா? நம்மளோட டைம வந்து கொள்ளடிச்சிடும். தேவனுக்குன்ட்டு நம்ம வச்சிருக்கிற அந்த டைம் அப்படியே வந்து கொள்ளடிச்சிடும். இது நமக்கே தெரியாது. இன்னைக்கு 24 ஹவர்ஸ் இருக்குது. இதுல எவ்வளவு டைம் வந்து தேவனுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும். ஆனா மொபைலுக்கு நம்ம வந்து 2 ஹவர் 3 ஹவர் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். தேவனுக்கு அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோமா? அந்த டைம் அப்படியே கொள்ளையடிச்சுட்டு போயிடுச்சு இல்லைங்களா? சாத்தான் என்ன பண்றான் தெரியுங்களா? இந்த மாதிரி நல்ல வாய்ப்புகளை நம்ம லைஃப்ல வர வச்சிடறாங்க. தேவனுக்காக பயன்படுத்த வேண்டிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வேற விஷயத்துக்கு பயன்படுத்தும்படி பண்ணிடுறான். நம்மளோட ஃபோக்கஸ் என்ன ஆயிடுதுனாக்கா சிதறி போயிடுதுங்க. ரொம்ப பிஸி ஆயிடுறோம் இல்லைங்களா? உலக விஷயத்துல ரொம்ப பிஸி ஆயிடுறோம். தேவனுக்காக கனிகள் கொடுக்க முடியல. தவறான விஷயத்துக்குள்ள போடுறோங்க. நம்மளோட இதயம் வந்து முழு இதயத்தோட தேவனை வந்து நம்ம என்ன பண்ண போறது பக்தி வரைக்குமா இருக்க முடியல. காரணம் இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ரொம்ப ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம லைஃப்ல இருக்கலாம். அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ராக்ஷனையும் தூக்கி போடணுங்க சகோதர சகோதரி. எலிசா என்ன பண்றாரு? நாகமான் கொடுத்த அந்த கிஃப்ட வந்து வாங்குறதுல நினைக்கிறாரு. ஏன்னாக்கா அப்படி வாங்கியிருந்தாருனாக்கா அவருக்கு வந்து அதன் மேல ஆசை தாசி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாங்க. அத வந்து அவர் அனுமதிக்கலங்க. இல்லைங்களா? அவர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாரு. எனக்கு இந்த தோல் நோய் இருந்துச்சு. இத நீங்க குணமாக்குனீங்க. உங்களுக்கு நான் வந்து இத குடுக்கணும்னு ஆசைப்படுறேன்ட்டு. ஆனா இல்ல, தேவனுக்கு தான் அந்த மகிமை சேரணும். எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எப்போதுமே நம்மளோட அழைப்ப வந்து நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். உலக வாய்ப்புகளுக்காக நம்ம வந்து அதை இழந்துடக் கூடாதுங்க. 5வது விஷயம் எதுக்கு நம்ம நோ சொல்லணும்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய சுதந்திரம் வந்து மத்தவங்களுக்கு ஒரு இடரலா இருக்கக்கூடாது. பவுல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாருங்க. இல்லைங்களா? அந்த காலகட்டத்துல புறஜாதிகள் நெறைய பேர் வந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இந்த படையல் வைக்கிறாங்க இல்லைங்களா? விக்கிரகங்களுக்கு படைத்தது. அதுல சாப்பிடுறத வந்து யோசிக்கிறாங்க. காரணம் என்னன்னாக்கா, அது தீட்டாயிட்டு இருக்கு. நம்ம அத வந்து எடுக்கக்கூடாது. அது சாத்தானோடது அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு. அப்ப பவுல் என்ன சொல்றாருனாக்கா, இப்ப அவங்களுக்கு அந்த மாரி எண்ணம் இருந்துச்சுனாக்கா, நம்ம அவங்க முன்னாடி அத சாப்பிடக்கூடாது. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருனாக்கா, நான் வந்து கறி சாப்பிடுறது மத்தவங்களுக்கு ஒரு இருடல் ஆயிடுச்சுனாக்கா, நான் லைஃப் லாங் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன்னு சொல்றாருங்க. பாருங்க என்ன மாரி ஒரு எண்ணம். இல்லைங்களா? மத்தவங்களுக்கு நம்ம லைஃப் நாங்க இருடலா இருக்கக்கூடாது. நம்மள பார்த்து கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணணுன்ற எண்ணம் மட்டும் தான் அவங்களுக்கு வரணுமே தவிர, தேவனை விட்டு தூரம் போகணுன்ற எண்ணம் வரக்கூடாதுங்க. தேவனுக்கு விரோதமா செயல்படுகின்ற எண்ணம் அவங்களுக்கு வரக்கூடாது. 1 கொரிந்தியர் 8:9 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 8 வெர்ஸ் 9 ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கின்ற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடைக்கல்லாகாதபடிக்கு பாருங்கள். பாத்தீங்களா? மத்தவங்களுக்கு தடைக்கல் ஆகக்கூடாது அப்படின்றாரு. மத்தேயு 18:6ல யாரு வந்து இந்த இருடலை உண்டாக்குறாங்களோ அவங்களோட கழுத்துல வந்து கல்ல கட்டி சமுத்திரத்துல அவங்கள தூக்கி போடணும்னு இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. சோ நம்மளோட லைஃப் மத்தவங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கணும். ஏன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னாக்கா, இந்த கிறிஸ்தவ சுதந்திரம்ன்றது எப்போதுமே வந்து அன்பினால வந்து கவர்ன் ஆகணுங்க. அன்பினாலதான் மத்தவங்களை ஏன்னா கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்து சேர்க்கணுமே தவிர,
நம்மளோட அதிகாரத்தை பயன்படுத்தி மத்தவங்கள மேனிப்புலேட் பண்றதுக்காக அல்லங்க. ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன யோசிக்க தோணும் தெரியுங்களா? நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி அதிகமாகும்போது எப்போதுமே மத்தவங்களோட பிரிஃபரன்ஸ தான் நம்ம வந்து பார்ப்போம். நம்ப ஆறாம இருக்கிறோமா? எனக்கு என்ன பெனிஃபிட்ன்னு பார்க்க மாட்டோம். ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும்போது, மத்த சகோதர, சகோதரிங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்கள பத்தி நம்ம யோசிக்குவோம். இல்லைங்களா? நெறைய விஷயங்கள் பவுல் என்ன சொல்றாருனாக்கா, இதுக்கு பர்மிஷன் இருக்குது. ஆனா அது பெனிஃபிஷியல் இல்ல. அதனால நான் அத செய்ய மாட்டேன். இப்போ வந்து 2 ஹவர் உட்கார்ந்து ஃபுட்பால் மேட்ச் பார்க்கலாங்க. இல்லைங்களா? அதுல வந்து எந்த ஒரு தப்பும் இல்ல. பெரிய தப்பு இல்ல. ஆனா, அதுல எதனாவது பெனிஃபிட் இருக்குதா? ஆவிக்குரிய வளர்ச்சி அடையறதுக்கு ஏதாவது நன்மை இருக்குதான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிச்சயமாக இல்ல. இப்ப நம்ம வீட்ல பசங்க இருக்கிறாங்க. அவங்களையும் கூட்டிட்டு உட்கார வச்சு பார்க்கிறோம்னாக்கா, அவங்களுக்கு அது ஒரு பேட் எக்ஸாம்பிள். அதனால தான் சொல்றாரு, நம்ப செய்கின்ற விஷயம் மத்தவங்களுக்கு என்னங்க, ஒரு தடையா இருக்கக்கூடாது. இல்லைங்களா? அன்பு எப்போதுமே என்ன பண்ணும்னாக்கா, மத்தவங்களுக்காக அவங்களோட ரைட்ஸ சாக்ரிஃபைஸ் பண்ண வைக்குங்க அன்பு. நம்மகிட்ட தூய்மையான அன்பு இருந்தாக்கா, நமக்கு உரிமை இருந்து கூட விட்டு கொடுப்போம். இல்லைங்களா? ஏன்னா கிறிஸ்து அப்படித்தான் பண்ணாருங்க. அவருடைய ரைட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்காக விட்டு கொடுத்துட்டாருங்க சகோதர சகோதரி. போவாஸ் இருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா வந்து ரூத்த அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாருனாக்கா, தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? ரொம்ப ரொம்ப நெருங்கின உறவினர் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவரு வந்து வேணான்னு சொல்லிட்டாக்கா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்படிதான் வந்து முறையா கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவரு. சோ தேவனுடைய வார்த்தையை மீறி அவர் நடக்கலங்க. இல்லைங்களா? லவ்ன்றது என்னங்க? நம்மளுடைய பர்சனல் ரைட்ஸ மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கறதுங்க. மத்தவங்களோட நலத்துக்காக நம்ம விட்டு கொடுக்குறது. அதுதான் வந்து உண்மையான அன்பு. இதுதான் இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது. 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எதுக்கு நோ சொல்லணும்னாக்கா, இந்த பெருமை நம்மளுடைய டிசிஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணுதுனாக்கா, நம்ம வந்து அதுக்கு நோ சொல்லணும். சரிங்களா? பெருமையினால எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாதுங்க. அகந்தையினால செய்யக்கூடாதுங்க. இல்லைங்களா? பவுல் கூட சொல்றாருங்க. சில பேர் வந்து வைராக்கியத்துக்காக ஊழியம் பண்றாங்க. இல்லைங்களா? அந்த மாரி நம்ம வந்து இருக்கக்கூடாதுங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஜேம்ஸ் சாப்டர் 4:6 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பொறுமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கின்றார். தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கின்றார். பாத்தீங்களா? தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் வந்து கிருபை அளிக்கின்றார். ஏன் வந்து இதுல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னாக்கா, பெருமை வந்துச்சுனாக்கா, அது வந்து நம்மளோட வீக்னஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே மறைக்க வச்சிரும். நம்ம தான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட். நம்மகிட்ட எந்த குறையும் இல்ல அப்படின்ற மாரியே காமிக்கும். ஏன்னா, பெருமை இருக்கிறதுனால நம்மகிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸ நம்மளால பார்க்க முடியாதுங்க. குருடர் மாரி தான் நம்ம வந்து இருப்போம். தேவன் அதனால தான் எடுத்து நிக்கிறாருங்க. எவ்வளோ தாழ்மையா நம்ம இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியும் நமக்கு அதிகமா தருவாரு. தேவன் நமக்கு துணையா இருப்பாருங்க. இல்லைங்களா? நம்ம எவ்வளோ தாழ்மையா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவனுடைய கைடன்ஸ் நம்ம லைஃப்ல இருக்கும். பிரைட் என்ன பண்ணும்னாக்கா, ரெகக்னிஷன்க்காக அழியுங்க. இல்லைங்களா? அந்த மகிமைக்காக, தேவனுடைய மகிமைக்காக அழியாது. தன்னோட மகிமைக்காக அழியும். நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க. இல்லைங்களா? தாழ்மையான ஜனங்கள் தான் எப்போதுமே வந்து கரெக்ஷன்ஸ வந்து ஏத்துக்குவாங்க. அதனால தான் இந்த விஷயத்துக்கு நம்ம நோ சொல்லணும். எதுக்கு? பெருமைக்கு நோ. அமாசியா அப்படின்ற ஒரு ராஜா ஆரம்ப காலத்துல ரொம்ப தாழ்மை உள்ளவரா இருந்தாருங்க. ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுதுனாக்கா, ஏதோம வந்து டிஃபீட் பண்ணிறாருங்க வார்ல. அப்ப என்ன ஆகுதுனாக்கா, ரொம்ப பெருமை வந்துச்சு. நான் தான் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுங்க அவருக்கு. வெற்றி வரும்போது எப்போதுமே நம்ம தாழ்மை ஆயிடணுங்க. தேவனால தான் இந்த வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது. நம்ம முன்னேறிக்கிறதுக்கு காரணம் தேவன். இல்ல என்னோட சுயபலத்தினால தான் நான் முன்னேறிக்கேன்னு நெனச்சுட்டாக்கா, இந்த அம்மாசியா மாரி தான் ஆவணுங்க. அப்போ அவரு என்ன பண்றாரு தெரியுங்களா? ஏதோமுயர அந்த கடவுளுங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? அத கும்பிட ஆரம்பிச்சுறாருங்க. தேவனுடைய தீர்க்கதரிசிய வந்து நிராகரிக்கிறாருங்க. இல்லைங்களா? இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னாக்கா, சக்சஸ் வந்து என்ன கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில? மனத்தாழ்மைய வந்து கொண்டு வரணும். பெருமை வந்துச்சுனாக்கா, நோ நான் அத செய்ய மாட்டேன். இது தவறு. இப்படித்தான் வந்து நம்ப இது பண்ணணும். 7வது விஷயம் நம்ம எதுக்கு நோ சொல்லணும்னாக்கா, நம்ம லைஃப்ல வந்து நெறைய ரிலேஷன்ஷிப் வரும். ஃப்ரெண்ட்ஸு இல்லைங்களா? நம்ம வந்து யார அவாய்ட் பண்ணணும் நோ சொல்லணும்னாக்கா, தேவன விட்டு நம்மள தூரம் கூட்டிட்டு போகின்ற ரிலேஷன்ஷிப் எதுவா இருந்தாலுமே, அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது நோ. இல்லைங்களா? நெறைய பேர் சத்தியத்துல நல்லா இருப்பாருங்க. ஆனா புறஜாதி இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமம் தெரியாதவங்கள போயிட்டு லவ் பண்ணுவாருங்க. அவங்க அப்படியே நைஸா நம்மள வந்து என்னங்க, தேவன விட்டு தூரம் கொண்டு போயிடுவாங்க. சோ அந்த மாரி விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. நம்ம வேலை செய்ற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளவுதாங்க. இயேசுவின் நாமம் தெரியாது, சத்தியம் தெரியாது, தேவன் யாருன்ட்டு தெரியாது. அவங்க கிட்ட போயிட்டு அதிகமா நம்ம பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், தவறான வழியில தான் நம்ம கொண்டு போவாங்க. அதனால அந்த மாரி ரிலேஷன்ஷிப்க்கு நோ சொல்லணுங்க. 1 கொரிந்தியர் 15:33ல மோசம் போக்காதீருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்கள் கெடுக்கும். பாத்தீங்களா?
ஏன் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னாக்கா, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்து எதுக்கு வந்து அடிப்படையா இருக்குதுனாக்கா, நம்மளுடைய வேல்யூஸ். எதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம்? நெறைய பேர் எதுக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்கனாக்கா, ரிலேஷன்ஷிப் தான் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் தேவன். நம்ம ஃபர்ஸ்ட் தேவனுக்கு குடுக்கணுங்க. ராங் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிய அப்படியே வீக் பண்ணிட்டே வருங்க. எப்பவுமே ஞானமுள்ள ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கணுங்க. ஆவிக்குரிய விஷயத்துல நம்மள யார் வந்து என்கரேஜ் பண்றாங்க, அந்த மாரி சகோதர சகோதரி கிட்ட பழகுனா நம்மளுக்கு பலன் உண்டுங்க சகோதர சகோதரி. எப்ப பார்த்தாலும் வந்து உலகத்தார்ட்ட போய் பழகின்னு, அவங்க கூட அவுட்டிங் போறது, அவங்க கூட வந்து வெளிய போய் பேசின்னுங்கிறது, 2 ஹவர், 3 ஹவர் பேசுறது அவங்க கிட்ட. இப்படியே பண்ணிட்டு இருந்தா, அதுல எந்த ஒரு வளர்ச்சியுமே இருக்காதுங்க. பாவம் வந்து இது மூலியமா தான் வருது. இல்லைங்களா? இந்த மாரி அசோசியேஷன் வைக்கிறது மூலியம் தான் பாவம் அப்படியே நம்ம லைஃப்ல வந்து எட்டி பார்க்குறதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அவங்கள மாரி ஆயிட்டு வருவோம். இல்லைங்களா? காட்லி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் தான் வந்து விசுவாசத்த வந்து பலப்படுத்தும். இத நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யெகோஷாபாத் அவர் வந்து நல்ல ராஜாவா தான் இருந்தாருங்க. அவர் பண்ண தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆசியா இவர் வந்து தவறான ராஜாங்க. தேவனுக்கு விரோதமா பாவம் செய்கின்றவர். அவர்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கினாருங்க. இதனால யெகோஷாபாத் நெறைய விஷயத்த வந்து இழந்தாருங்க. தேவன் என்ன பண்ணாருனாக்கா, அவங்க வந்து ஷிப்ஸ வந்து பில்ட் பண்றாருங்க. அந்த கப்பலெல்லாம் தேவன்னு டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. காரணம், இவர் வச்சுக்கின அந்த தவறான ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க. சரிங்களா? இதுல கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னாக்கா, எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும்னாக்கா, அவங்க வந்து நம்மள தேவன் கிட்ட கூட்டிட்டு போணுமே தவிர, தேவன விட்டு நம்மள தூரம் கூட்டிட்டு போக்கூடாதுங்க. 8வது விஷயம் எதுக்கு நம்ம நோ சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்ம லைஃப வந்து ரொம்ப பிஸி ஆக்குகின்ற விஷயங்களுக்கு நோ சொல்லணுங்க. எப்படிப்பட்ட விஷயங்கள்னா, தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த ஐக்கியத்த குலைக்குதுனாக்கா, அந்த மாரி விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது. இல்லைங்களா? எந்த மாரி விஷயங்கள பண்ணணும்னாக்கா, எதுல பிஸி ஆகணும்? தெய்வீக விஷயங்கள பிஸி ஆகணுங்க. அப்போ நமக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற அந்த ஐக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இப்ப இயேசு கிறிஸ்து ஊழியத்துல ரொம்ப வந்து பிஸியா இருந்தாரு. ஆனாலும் ஜெப விஷயத்துல ரொம்ப ரொம்ப அவர் ஸ்ட்ராங்கா இருந்தாருங்க. மார்க் 1:35ல, மார்க் சாப்டர் 1:35ல அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். காத்தாலையும் ஜெபம் பண்றாரு, நைட்டும் ஜெபம் பண்றாரு. இன்னைக்கு இருக்கிற பிசினஸ்ல நிறைய பேருக்கு ப்ரேயர் பண்ண டைம் இல்லைன்றாங்க, பைபிள் படிக்க டைம் இல்லைன்றாங்க, இல்லைங்களா? வேத பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு டைம் இல்லைன்றாங்க. யூடியூப்ல வந்து நிறைய சர்மன்ஸ் கேட்கலாம், அதுக்கு டைம் இல்லைன்றாங்க. ஆனா மத்த எல்லா விஷயத்துக்கும் நாங்க டைம் இருக்குது. டைம் நம்ம தாங்க ஒதுக்கணும். அதுவா வராது. இல்லைங்களா? நமக்கு இருக்குதுனாக்கா இருக்கும். இல்லனாக்கா இல்லாம தான் போகும் லாஸ்ட் வரைக்கும். நம்ப எதுல பிஸி ஆவணும்? தெய்வீக விஷயத்துல பிஸி ஆவணுங்க. மத்த விஷயத்துல பிஸி ஆவணும்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம நோ சொல்லிட்டே வரணுங்க. ஏன் வந்து இது ரொம்ப சீரியஸான விஷயம் அப்டின்னாக்கா, நம்ம மத்த விஷயத்துலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சுனே வந்தோம்னு வச்சுக்கங்களேன், ஆவிக்குரிய விஷயத்துல ட்ரை ஆயிடுவோங்க. கனிகளே இருக்காதுங்க. தேவனோட பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில இருக்காது. இல்லைங்களா? மத்த விஷயத்துக்கு நம்ம வேலைய குடுத்தோம்னு வச்சுக்கங்களேன், தேவனோட பிரசன்னம் அப்டியே கம்மியாயிட்டே வரும். நம்ம லைஃப்ல உணர முடியாதுங்க. இல்லைங்களா? பிரேயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்மளுக்கு பலம் குடுக்கும். இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தால் மட்டும் தான் கடைசி வரைக்கும் நம்மளால நற்கனிகள குடுக்க முடியும். இல்லைங்களா? ஆராதனைக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். வேலைக்கு இல்லங்க. வேலைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்தோம்னு வச்சுக்கங்களேன், ஆராதிக்க டைமே இல்ல. சண்டே சர்ச் போறதுக்கு டைமே இல்லனாக்கா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தேவன் விட்டு ரொம்ப தூரம் போயிடுவாங்க. அதனால தான் இது ரொம்ப சீரியஸான விஷயம். அன்னாள் இருந்தாங்க. ரொம்ப சின்ன வயசுலயே அவங்களோட கணவர் வந்து இறந்துட்டாரு. அப்ப என்ன பண்றாங்க? ஆலயத்துல வராங்க. ஆலயத்திலேயே இருந்துடுறாருங்க அவங்க. ஜெபம் பண்றது, உபவாசம் பண்றது, தேவனை ஆராதனை செய்யறது, டெம்பிள்லயே இருந்துடுறாங்க பாருங்க. எந்த அளவுக்கு விசுவாசம். இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவ காணக்கூடிய அந்த வாய்ப்பு அவங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. தேவன் வந்து அருள செய்தார். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா விஷயத்துக்கும் அவங்க வந்து நோ சொல்லிட்டாருங்க. உலக காரியங்களுக்கெல்லாம் நோ சொல்லிட்டாருங்க. யோவான் ஸ்நானகர கூட நம்ம பார்க்கலாம். அவர் வந்து உலக காரியங்களுக்கு நோ சொல்லிட்டு, தேவனோட நாமத்த மகிமைப்படுத்துறது தான் மெயின்னுட்டு ஊழியத்துல வந்து மும்முரமா இயங்கிடுறாருங்க. சோ நம்ம வந்து நோ சொன்னா தான் தேவனோட நாமத்த வந்து மகிமைப்படுத்த முடியும். எந்த மாரி விஷயங்களுக்கு? தேவன விட்டு நம்மள தூரம் கூட்டிட்டு போகின்ற பழக்கவழக்கங்கள். இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து தேவன தவிர வேற எந்த விஷயத்திலயும் பிஸி ஆகக்கூடாதுங்க. இல்லைங்களா? சோ அந்த மாரி விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணுங்க? நெக்லெக்ட் பண்ணணும் சகோதரர். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 9வது விஷயம் எதுக்கு நோ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பயத்துக்கு. ஏன்னாக்கா, பயம் என்ன பண்ணும்? தேவனுக்கு முழு மனதோட கீழ்ப்படியாத மாரி செஞ்சு விட்டுருங்க நம்ம லைஃப்ல. அதனால தான் தேவன் நம்மளுக்கு ஆவிய குடுக்குறாருங்க. எப்படிப்பட்ட ஆவி? 2 தீமோத்தி 1:7ங்க. 2 தீமோத்தி சாப்டர் 1:7ல தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும், அன்பும், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கின்றார். பெலனுள்ள ஆவிய வந்து தேவன் கொடுத்திருக்கிறாருங்க சகோதர, சகோதரி. அந்த பெலனுள்ள ஆவி இருந்தா எப்படி நம்ம பேசுவோம் அப்படின்னாக்கா, காலேப போல, யோசுவாவை போல,
இஸ்ரவேல் ஜனங்க அனைவரும் பயந்துட்டாருங்க. நம்ம வந்து கானானியரை மேற்கொள்ள முடியாது. நம்ம அங்க போனா செத்துருவோம். அவங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்து வெட்டுக்கிளிகளை போல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப காலேப் எப்படி பேசுறாருனாக்கா, என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல நம்பர்ஸ் சாப்டர் 13:30 அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். பாத்தீங்களா? நம்ம வந்து எளிதாக ஜெயிக்கலாம். தேவன் நம்மோடு இருந்தா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாருங்க. இதுதான் வந்து பெலனுள்ள ஆவி செய்யக்கூடிய காரியம். தேவனோட ஆவி நம்ம கிட்ட இருந்தா பெரிய காரியங்களை வந்து நம்ம செய்யலாங்க சகோதர சகோதரி. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னாக்கா, பயம் என்ன பண்ணும்னாக்கா, பிரச்சனைகளை வந்து பெருசா காட்டணும். தேவனுடைய வல்லமையை வந்து கம்மியா காமிச்சிடும். இல்லைங்களா? தேவனுடைய பிரச்சனை தான் நம்மளுக்கு வந்து தைரியத்தை தரணும். சோ தேவன் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணுங்க. இல்லைங்களா? கீழ்ப்படிதல் வந்து ரொம்ப கஷ்டமா தெரியுங்க. நம்ம வந்து பயப்பட ஆரம்பிச்சா. தேவன் மேல நம்பிக்கை வைக்க வைக்க தைரியம் நம்ம வாழ்க்கையில அதிகமா வருங்க சகோதர சகோதரி. யோனத்தான் இருந்தாருங்க. அவர் கூட வந்து ஒரு ஆர்மர் பேரர். பிலிஸ்டின் ஆர்மி வந்து ரொம்ப பெருசுங்க. இவங்க 2 பேர் மட்டும் போயிட்டு நிறைய பேரை அன்னைக்கு போய் சாவடிச்சுட்டு வராருங்க. அன்னைக்கு இஸ்ரவேலுக்கு ஒரு வெற்றி கிடைச்சது. 2 பேரு. அப்ப யோனத்தான் என்ன சொல்றாருனாக்கா, தேவன் வழி நடத்துவார். தேவன் கூட இருந்தா நம்மளால செய்ய முடியும் அப்படின்ட்டு. பாத்தீங்களா? இதுதான் வந்து அந்த பெலனுள்ள ஆவி செய்கின்ற காரியங்க சகோதர சகோதரி. விசுவாசம் வந்து அந்த பயம் நம்மளை விட்டு போவன்றது காத்துன்னு இருக்காது. என்ன பண்ண தெரியுங்களா? விசுவாசம் தேவனுக்காக நம்ம வந்து இதை செய்யலாம், கீழ்ப்படியலாம், தேவன் பாத்துக்குவாரு அப்படின்ற விஷயத்த வந்து பண்ண வைக்கணும். இதுதான் வந்து உண்மையான விசுவாசம். அப்படிதான் வந்து யோனத்தான் இருந்தாருங்க சகோதர சகோதரி. நம்மளும் அப்படித்தான் இருக்கணும். இந்த விஷயங்களை வந்து நம்ம லைஃப்ல வந்து நோட் சொல்லணும். அப்போ ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம வளரலாம். தேவனோட நாமத்தை வந்து மகிமைப்படுத்தலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் என்றால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ சோ மச். ஆமென்.